Hello everyone, a very warm welcome. என் பேரு மலர். நான் ஸ்கோர் கிளவர்லேருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு January 27, 2026. இன்னைக்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நம்ம லைன் பை லைன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மற்றும் அதோட தமிழ் விளக்கத்தோட பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட ஒரு டீட்டெயில்டு பிரேக் டவுன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அங்கே ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் இருக்குது. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான ஒகேபுலரிஸ் அடங்கிய ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா feel free to pause the podcast and analyze every sentence. புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிங்க. பிகினர்ஸ் இப்படி செஞ்சால் ஒரு 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சரி வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ளே போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு மைண்ட் த டைம் ஆன் த ஃபினான்ஷியல் பர்டன் ஆஃப் இந்தியாஸ் ஏஜிங் பாப்புலேஷன். நேரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்தியாவின் வயதான மக்கள் தொகையின் நிதிச்சுமை குறித்து. அதனுடைய சப்டைட்டில் இந்தியா நீட்ஸ் பப்ளிக் ஃபண்டட் ஜீரியாட்ரிக் கேர் டு டேக் கேர் ஆஃப் இட்ஸ் எல்டர்லி. இந்தியாவுக்கு அதன் முதியோர்களை கவனித்துக்கொள்ள அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் முதியோர் நல பாதுகாப்பு தேவை. ஜீரியாட்ரிக்னா முதியோர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் அல்லது பராமரிப்பு. While India is often celebrated for its demographic dividend, இந்தியா அதோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்காக அடிக்கடி கொண்டாடப்பட்டாலும் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா ஒரு நாட்டில் வேலைக்கு போகிற வயசில் இருக்கிற மக்கள் தொகை, அவங்கள சார்ந்திருக்கிற குழந்தைகள் மற்றும் வயசானவங்களோட மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கிற பொருளாதார வளர்ச்சி. Its states are undergoing a significant but uneven demographic transition. இந்தியாவோட மாநிலங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஆனால் சீரற்ற மக்கள் தொகை மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கு. According to a new RBI report, ஒரு புதிய RBI அறிக்கையின்படி கேரளா and தமிழ்நாடு will be aging states by 2036. கேரளா மற்றும் தமிழ்நாடு 2036ஆம் ஆண்டுக்குள் வயதான மாநிலங்களாக மாறும். Because their elderly populations will exceed 22% and 20% respectively. ஏன்னா அந்த மாநிலங்களோட முதியோர் மக்கள் தொகை முறையே 22% மற்றும் 20% தாண்டும். On the other hand, மறுபுறம், the working age populations of Bihar, Uttar Pradesh and Jharkhand will continue to rise beyond 2031. பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் உழைக்கும் வயது மக்கள் தொகை 2031க்கு பிறகும் தொடர்ந்து அதிகரிக்கும். கர்நாடகா and மகாராஷ்டிரா occupy the middle ground. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா நடுநிலையான இடத்தை பிடித்துள்ளன. பேலன்சிங் growth with the onset of aging pressure, அதாவது வளர்ச்சியை வயதாகும் அழுத்தத்தின் தொடக்கத்துடன் சமநிலைப்படுத்துகின்றன. In response, இதற்கு பதிலளிக்கும் விதமாக RBI has advised aging states to rationalize their subsidies to afford rising pension costs. RBI வயதான மாநிலங்களுக்கு அதிகரித்து வரும் ஓய்வூதிய செலவுகளை சமாளிக்க தங்கள் மானியங்களை முறைப்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. And youthful states to invest heavily in human capital. மற்றும் இளம் மாநிலங்களை மனித மூலதனத்தில் பெருமளவில் முதலீடு செய்ய அறிவுறுத்தியுள்ளது. But how mindful is the RBI's fiscal advice of the political undertones? ஆனால் RBIயின் இந்த நிதி ஆலோசனை அரசியல் உள்நோக்கங்களை எவ்வளவு கவனத்தில் கொண்டுள்ளது? Southern states having successfully tamed population growth, தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சியை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதால் face a double whammy, ஒரு இரட்டை அடியை சந்திக்கின்றன. Lower central tax devolution because population weightage in finance commission formulae favors the populous northern states. அதாவது நிதி ஆணையத்தின் சூத்திரங்களில் மக்கள் தொகைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அதிக மக்கள் தொகை கொண்ட வட மாநிலங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மத்திய வரி பகிர்வு குறைவாக கிடைப்பது ஒரு அடி. Plus, lower parliamentary representation due to the upcoming delimitation exercise. அதோட வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையால் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் குறைவதும் இன்னொரு அடி. டெவல்யூஷன்னா அதிகாரத்தையோ இல்ல நிதியையோ மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிப்பது.
On the other hand, மறுபுறம், while the youthful states have a window of opportunity to boost growth using a larger workforce, இளம் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாளர் பணையை பயன்படுத்தி வளர்ச்சியை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு காலம் இருந்தாலும், the share of their spending on education has stagnated or declined. கல்விக்கான அவர்களின் செலவினங்களின் பங்கு தேக்கமடைந்துள்ளது அல்லது குறைந்துள்ளது. And the question of employability persists. மேலும் வேலைவாய்ப்பு தகுதி குறித்த கேள்வியும் நீடிக்கிறது. These people will also enter the workforce at a time of manufacturing automation and AI in industry. இந்த மக்கள் உற்பத்தி துறையில் தானியங்கமயம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தொழிலாளர் சந்தைக்குள் நுழைவார்கள். So the RBI's suggestion to boost labor-intensive sectors may leave these states vulnerable to the possibility of aging before they get rich. எனவே RBIயின் தொழிலாளர் மிகுந்த துறைகளை ஊக்குவித்தல் என்ற பரிந்துரை இந்த மாநிலங்கள் பணக்காரராவதற்கு முன்பே வயதான நிலையை அடையும் ஆபத்துக்கு வல்னரபிளாக ஆளாக்கக்கூடும். வல்னரபிள்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அல்லது ஆபத்தான நிலையில் இருப்பது. Research has shown that aging in India disproportionately affects women. ரிசர்ச்ல எந்த தெரிய வந்திருக்குன்னா, இந்தியாவில் வயதாகுதல் பெண்களை விகிதாச்சாரத்துக்கு அதிகமா பாதிக்குது. who often live longer but with fewer financial assets. ஏன்னா அவங்க ஆண்களை விட மேலும் நாள் வாழ்ந்தாலும் அவங்க கிட்ட குறைவான நிதி சொத்துகளே இருக்கு. The RBI's focus on workforce policy overlooks the majority of elderly women who were never in the formal workforce and thus have no pension. RBIயின் பணியாளர் கொள்கை மீதான கவனம் முறை சார்ந்த பணியிடங்களில் ஒருபோதும் இல்லாத தனால் ஓய்வூதியம் இல்லாத பெரும்பான்மையான வயதான பெண்களை கண்டுகொள்ளாமல் விடுது. The RBI model also assumes some level of family support. RBI மாதிரி சில குடும்பத்தினர் ஆதரவு இருக்கும் என்றும் கருதுகிறது. But with migration and nuclear families becoming the norm, அந்த முறைசாரா பாதுகாப்பு வலை உடைந்து கொண்டிருக்கிறது. Ultimately, the demographic transition cannot be managed by fiscal changes alone. இறுதியாக இந்த மக்கள் தொகை மாற்றத்தை நிதி மாற்றங்களால் மட்டும் நிர்வகிக்க முடியாது. First, a new industrial policy is needed to create jobs en masse in new sectors like green energy and the care economy. முதல்ல ஒரு புதிய தொழில்துறை கொள்கை தேவை. அதுதான் பசுமை ஆற்றல் மற்றும் பராமரிப்பு பொருளாதாரம் போன்ற புதிய துறைகளில் பெருமளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். Second, the youthful states must build health care and pension services now to avoid fiscal shocks if and when the replacement fertility rate drops. இரண்டாவதாக, இளம் மாநிலங்கள் கருவுறுதல் விகிதம் குறையும் பட்சத்தில் நிதி அதிர்ச்சிகளை தவிர்க்க இப்போதே சுகாதாரம் மற்றும் ஓய்வூதிய சேவைகளை உருவாக்க வேண்டும். Third, for most of India's elderly, the future looks less like graceful aging and more like financial dependency. மூன்றாவதாக, இந்தியாவின் பெரும்பாலான முதியோருக்கு எதிர்காலம் கௌரவமான முதுமை என்பதை விட நிதி ரீதியாக பிறரை சார்ந்திருக்கும் ஒன்றாகவே தெரிகிறது. Unless the state drastically expands social pensions, அரசாங்கம் சமூக ஓய்வூதியங்களை பெருமளவில் விரிவுபடுத்தாத வரை. But this directly contradicts the RBI's call for fiscal consolidation. ஆனால் இது நிதி ஒருங்கிணைப்புக்கான RBIயின் அழைப்புக்கு நேரடியாக முரணானது. Finally, without a massive expansion of public geriatric care, இறுதியாக பொது முதியோர் நல பராமரிப்பில் ஒரு பெரிய விரிவாக்கம் இல்லாமல் அந்த graceful aging that the report envisions will be available only to the wealthy. அந்த அறிக்கை என்விஷன் பண்ற, அதாவது கற்பனை செய்து பார்க்கிற அல்லது திட்டமிடுகிற கௌரவமான முதுமை என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். என்விஷன்னா மனசுல கற்பனை செய்து பார்க்கிறது அல்லது திட்டமிடுவது. The tone of this editorial is analytical and critical. இந்த எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் மற்றும் கிரிட்டிக்கலா இருக்கு. அனலிட்டிக்கல் ஏன்னா இது RBI ரிப்போர்ட்டை எடுத்து அதுல இருக்கிற டேட்டாவை, மாநிலங்களோட நிலைய, அதுக்கு RBI கொடுத்திருக்கிற அட்வைஸை எல்லாம் பிரிச்சு ஆராயுது. கிரிட்டிக்கல் ஏன்னா இது RBIயின் அறிவுரைகள்ல இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுது. உதாரணமா, தென்னிந்திய மாநிலங்கள் சந்திக்கிற இரட்டை அடியை பத்தியும், முறை சார்ந்த துறைகளில் இருந்த பெண்களை RBI கண்டுகொள்ளாததையும், குடும்ப ஆதரவு குறைந்து வருவதையும் இது விமர்சனம் செய்யுது. அதனால இது ஒரு கிரிட்டிக்கல் டோன்.
ஓகே கைஸ், அடுத்த எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னு எதுவா இருந்தாலும் ரொம்ப சுலபமா மனசுல பதிய வைக்க ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை நாங்க பயன்படுத்துறோம். ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. அதனால உங்களுடைய லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வெல்கம் பேக். இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில்: மார்ச் ஆஃப் த ரிபப்ளிக் ஆன் இந்தியாஸ் 77th ரிபப்ளிக் டே அண்ட் த பிரசிடென்ட்ஸ் ஸ்பீச். குடியரசின் அணிவகுப்பு, இந்தியாவின் 77வது குடியரசு தினம் மற்றும் குடியரசுத் தலைவரின் உரை குறித்து. சப்டைட்டில்: While celebrating achievements, the government must not ignore challenges. சாதனைகளை கொண்டாடும் அதே வேளையில் அரசாங்கம் சவால்களை புறக்கணிக்க கூடாது. President Draupadi Murmu reflected on India's democratic and development journey on the eve of India's 77th Republic Day. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்திற்கு முன்னிமரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சி பயணம் குறித்து பேசினார். Her emphasis was rightly on the self-reliance of the country in all fields. அனைத்து துறைகளிலும் நாட்டின் தற்சார்பு நிலையை அவர் சரியாகவே வலியுறுத்தினார். And India's role as a messenger of peace and stability. மற்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் தூதராக இந்தியாவின் பங்கையும் அவர் குறிப்பிட்டார். In a world that is increasingly fractious. இந்த உலகம் அதிகமா ஃப்ராக்ஷியஸா மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, ஃப்ராக்ஷியஸ்னா என்னன்னா எளிதில் கோபப்படுற, சண்டை போடுற தன்மை கொண்ட, அதாவது பிளவுபட்டு சண்டைகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகத்துல. Ms. Murmu highlighted recent national achievements. திருமதி முர்மு சமீபத்திய தேசிய சாதனைகளை எடுத்துரைத்தார். And touched upon political and cultural themes that are currently the priorities of the center. மேலும் தற்போது மத்திய அரசின் முன்னுரிமைகளாக உள்ள அரசியல் மற்றும் கலாச்சார கருப்பொருள்களையும் தொட்டு பேசினார். She noted that the national song Vande Mataram was a lyrical national prayer. தேசிய பாடலான வந்தே மாதரம் ஒரு இசைநயமிக்க தேசிய பிரார்த்தனை என்று அவர் குறிப்பிட்டார். Even as the country celebrates its 150th anniversary of its composition. நாடு அதன் இயற்றப்பட்ட 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இதை குறிப்பிட்டார். And also paid tribute to Sardar Vallabhai Patel, whose 150th birth anniversary was celebrated recently. மேலும் சமீபத்தில் 150வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் அஞ்சலி செலுத்தினார். For his role in unifying the nation. தேசத்தை ஒன்றிணைப்பதில் அவர் ஆற்றிய பங்கிற்காக. The commander-in-chief also hailed the success of Operation Sindoor. முப்படைகளின் தளபதியான குடியரசுத் தலைவர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதையும் பாராட்டினார். Which involved precision strikes against terror infrastructure. இது தீவிரவாத உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை உள்ளடக்கியது. And credited it to India's growing self-reliance in defense. மேலும் இதன் வெற்றியை பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தற்சார்பு திறனுக்கு சமர்ப்பித்தார். The president said, India's progress towards becoming the third largest global economy was well on track. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் இந்தியாவின் முன்னேற்றம் சரியான பாதையில் உள்ளது என்று குடியரசுத் தலைவர் கூறினார். And commended economic reforms such as GST and the new labor codes. மேலும் GST மற்றும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களையும் பாராட்டினார். She noted the great strides achieved by the country's women in fields ranging from agriculture to space. விவசாயம் முதல் விண்வெளி வரையிலான துறைகளில் நாட்டின் பெண்கள் சாதனை பெரிய முன்னேற்றங்களை அவர் குறிப்பிட்டார். And their critical role as voters. மேலும் வாக்காளர்களாக அவர்களின் முக்கிய பங்கையும் குறிப்பிட்டார். Farmers, sanitation workers, teachers, scientists and healthcare professionals also found special mention in the president's speech. விவசாயிகள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் சுகாதார பணியாளர்களும் குடியரசுத் தலைவரின் உரையில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டனர். The president invoked the idea of constitutional nationalism. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு தேசியவாதம் என்ற கருத்தை வலியுறுத்தினார்.
Republic Day celebrations are an annual occasion to revisit the ideals of the Constitution. குடியரசு தின கொண்டாட்டங்கள் அரசியல் அமைப்பின் கொள்கைகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு வருடாந்த நிகழ்வாகும். And to review its progress in principle and practice. மேலும் அதன் கொள்கை மற்றும் நடைமுறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பு. Cataloging the achievements of the country is motivating. நாட்டின் சாதனைகளை பட்டியலிடுவது ஊக்கமளிக்கிறது. But also essential on such occasions is self-reflection. ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் சுய பரிசோதனையும் அவசியம். Economic growth or military prowess are not the sole markers for progress for any nation. பொருளாதார வளர்ச்சியோ அல்லது இராணுவ வீரமோ எந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒரே அடையாளங்கள் கிடையாது. ப்ராவஸ்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் மிகச்சிறந்த திறமை அல்லது வீரம். Singing paeans to the Constitution is one thing. அரசியல் அமைப்புக்கு பேயன்ஸ் பாடுவது ஒரு விஷயம். பேயன்ஸ்னா புகழ்ச்சி பாடல்கள், அதாவது அரசியல் அமைப்பை புகழ்ந்து பாடுவது. But delivering on its principles by protecting the rights of citizens and discharging the duties of the state is quite another. ஆனால் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் அரசின் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமும் அதன் கொள்கைகளை செயல்படுத்துவது என்பது முற்றிலும் வேறுபட்டது. The state in its self-congratulatory posture, as reflected in the president's speech, must not ignore the many struggles of the citizenry that persist even in the 80th decade of the republic. குடியரசின் 80வது தசகத்திலும் தொடரும் குடிமக்களின் பல போராட்டங்களை அரசு புறக்கணிக்கக்கூடாது. Civilizational pride cannot be a ruse to overshadow the material questions of the present. நாகரீக பெருமை என்பது நிகழ்காலத்தோட பொருள் சார்ந்த கேள்விகளை மறைக்கிற ஒரு ரூஸா இருக்கக்கூடாது. ரூஸ்னா ஒரு தந்திரம் அல்லது சூழ்ச்சி. Republic Day celebrates the ideals of the Constitution. குடியரசு தினம் அரசியல் அமைப்பின் கொள்கைகளை கொண்டாடுகிறது. Sectarian politics, the weakening of the federal character of the republic, and corruption should not be allowed to undermine those ideals. மதவாத அரசியல், குடியரசின் கூட்டாட்சி தன்மையை பலவீனப்படுத்துவது மற்றும் ஊழல் ஆகியவை அந்த கொள்கைகளை சிதைக்கக்கூடாது. The tone of this editorial is critical and introspective. இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல் மற்றும் இன்ட்ரோஸ்பெக்டிவா இருக்கு. கிரிட்டிக்கல் ஏனா இது குடியரசுத் தலைவரின் உரையில் இருந்த சுய புகழ்ச்சி மனப்பான்மையை விமர்சிக்குது. சாதனைகளை கொண்டாடுறது முக்கியம்தான், ஆனா அதே நேரம் நாடு சந்திக்கும் சவால்களை புறக்கணிக்க கூடாதுன்னு இது சுட்டிக்காட்டுது. இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஏனா இது அரசியல் அமைப்பின் கொள்கைகளை வெறும் வாயளவில் கொண்டாடாமல் நடைமுறையில் அதன்படி நடக்குதான்னு சுய பரிசோதனை செய்ய சொல்லுது. அதனால இது ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் டோன். ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். தினமும் இரவு 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் நடக்குது. இது அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ்ல இருந்து ஒரு லைவ் குவிஸ். சுருக்கமா சொல்லணும்னா இது இந்தியன் பிரீமியர் லீக் ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி. மாசம் லீக்ஸ் நடக்கும், உங்க ஸ்கோர் ட்ராக் செய்யப்படும், ரிவார்ட்ஸும் உண்டு. இந்த வொக்காபுலரி லீக்ல ஜாயின் பண்ணி உங்க வொக்காபுலரி ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இதே நேரம் இதே மாதிரி ஒரு டீடைல்ட் அனாலிசிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Malar from Score Clever signing off. Bye bye and take care.